வந்தோடனே தூக்கிடுவோம், வந்தோடனே அள்ளிடுவோம். அப்புறம் பசியில் இருக்கு. இவங்க 10 வருஷம் இந்த கைதி படத்துல இருக்கிற கார்த்தி மாதிரி இருந்தாங்க. வந்த உடனே பிரியாணி அள்ளி 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 போட்டாங்க. நான் சொன்னேன், டேய் திமுக 10 வருஷமா கைதி படத்தை வர கார்த்தி மாதிரி இருக்கிறான். அவன் 10 வருஷம் ஜெயில இருந்து வந்தாப்புல. இவங்க 10 வருஷம் ஆட்சிலாம் வர்றான். இவன் கையில ஆட்சி போச்சு. பிரியாணிக்கு கிடைச்ச நிலைமை தான் இந்த தமிழ்நாட்டுக்குன்னு சொன்னோம். எவனும் கேட்கல. இப்போ அதிமுக அதே மாதிரி கையெல்லாம் அரிக்குதே, கமிஷன் வாங்கி பழக்கப்பட்ட கை அரிக்குதே, ஐயோ ஒண்ணு பண்ண முடியலையே அப்படின்னு கை அரிச்சிட்டு இருக்காங்க. இந்த கை அரிக்குதுன்னா இன்னொன்னு வருது. இது ரெண்டுமே ஊழல் கட்சின்னு எல்லாருக்கும் தெரியும். இதாவது வந்து ஊழல் கட்சி. இன்னொன்னு வரும்போதே நாங்க ஊழல் வேணான்னு சொல்லல, யாரையும் கொல்லாம ஊழல் பண்ணுங்கன்னு சொல்றோம். அது எப்படி யாரையும் கொல்லாம ஊழல் பண்றது? யாரையும் கொல்லாம ஊழல் பண்ணுங்க. பிளாக் டிக்கெட் வித்து அந்த காசுல வளர்ந்த ஒருவன் இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுவான் அப்படின்னு எப்படிடா நினைக்க முடியும்? லாட்டரி சீட்டு வித்த காசுல 3000 கோடிய மாமனாட்டு ஆட்டையை போட்டு வந்த ஒருத்தனை வைத்துக்கொண்டு இந்த நாட்டுல நல்லாட்சியை தருவோம், நாங்க மாற்றம் கொண்டு வருவோம் அப்படின்னு பேசுறது எவ்வளவு பெரிய வேடிக்கை. ஊர்